இந்த 5 ஆண்டு காலமா ஆட்சி நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதுல வந்து ஏதாவது மாற்றம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல மாற்றம்லாம் இல்ல எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கு எங்க தொகுதி அப்படின்னு சொல்றீங்களா? மாற்றம் இருக்குது. யாராக்கெல்லாம் மாற்றம் தேவையோ அவங்களுக்கு மட்டும் தான் இருக்குது. சில பேருக்கு இல்லை, பல பேருக்கு மாற்றம் எல்லாமே இருக்குது. அவங்களாம் எதிர்பார்க்குறாங்க. அதை செஞ்சால் எம்எல்ஏக்கு இன்னும் நல்லா வரவேற்பு இருக்கும். போனது கீழ்ச்சியோட இன்னைக்கு அதிகமாக கேட்க வாய்ப்பு இருந்துக்கலாம். ஆனால் அதை போட்டியாக தான் இப்போ எடுக்க முடியும். மாற்றங்கள் நிறைய இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது. மயிலாப்பூர் தொகுதி முந்தைய மாரி இல்லைம்மா. இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு இதை இங்கே இப்போ திரௌபதி அம்மன் கோயில் இருக்கு. அது ரொம்ப பழமையான கோயிலாக இருந்தது. அவரு வந்து எம்எல்ஏ ஆன பிறகுதான் இது பல வருஷமா பாழடைஞ்சு இந்த இடத்த வந்து நல்லா சீரமைச்சு இன்னைக்கு பொதுமக்களுக்கு நல்லா நிறைய விஷயம் செஞ்சு கொடுத்துருக்காரு. என்ன சொல்றது, வீடு இருக்குது. எப்படி சொல்றது, இந்த வீடுலாம் வந்து நாங்கள் டெம்பரரியாக நாங்களே கட்டிக்கினது. சின்ன வயசுல வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து இங்கே தான் இருக்கிறோம். இந்த வீட்டில் இங்கே இருக்கிற வீடெல்லாம் எடுத்துட்டு கனி நகர் பெருமகம் கொடுத்தாங்கன்னா எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுமா படாதா? அதனால எங்களுக்கு இங்கே தான் வீடு வேணும். கிரிக்கெட் ஆட கிரவுண்டுக்கு இடம் இருக்குது, குப்பை கொட்டுறதுக்கு இடம் இருக்குது. ஏன் எங்களுக்கு வீடு கொடுக்க இடம் இல்லையா? எங்களுக்கு ஒரே கோரிக்கை, எங்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு வீடு வேணும்.